அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா. இயேசு கிறிஸ்துவின் தாயான அன்னை மரியாள் மீட்பு திட்டத்தில் தனிப்பட்ட சிறப்பான இடத்தை பெற்றவர். தூயாவியால் இயேசு கிறிஸ்துவை வயிற்றில் தாங்கி அவரை பெற்றெடுத்து ஆரம்பகால வாழ்க்கை முதல் இயேசுவுடன் சிலுவை மரணம் வரை பயணித்தவர் அன்னை மரியாள். திருச்சபை பாரம்பரியத்தின்படி அன்னை மரியாள் தன்னுடைய மண்ணுலக வாழ்க்கையை முடித்ததும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு நம்பப்படுது. இதுதான் அன்னை மரியாவின் விண்ணேற்புன்னு அழைக்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம், அன்னை மரியாள் தன்னுடைய சக்தியால விண்ணேற்றம் அடைந்ததா திருச்சபை எங்கேயுமே போதிக்கிறதில்ல. மாறாக இறைவனின் அருளால அன்னை மரியாள் தன்னுடைய உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது தான் திருச்சபையின் விசுவாசம். இந்த நம்பிக்கை பல நூற்றாண்டுகளா கிறிஸ்தவர்களிடையே நிலவி வருது. கிபி 5ஆம் நூற்றாண்டுல கிழக்கு திருச்சபையில் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடினதுக்கான சான்றுகள் கிடைக்குது. படிப்படியா அது மேற்கத்திய திருச்சபைக்கும் மாறியிருக்கு. 1950ல திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் தன்னுடைய திருத்தூது அரசாணையில் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் அப்படிங்கிற விசுவாச நம்பிக்கையை அதிகாரபூர்வமா நிறுவியிருக்காரு. மரணம்ங்கிறது முடிவு இல்ல, இறைவன் மீது நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்பதை அன்னை மரியாவின் விண்ணேற்பு நமக்கு வலியுறுத்துகிறது. August 15, Assumption of the Blessed Virgin Mary Feast Day.